கடன் இந்த வார்த்தையை கேட்காம யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா கடன் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா இன்னொருத்தவங்ககிட்ட வாங்கி தான் நம்ம செலவழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட கவர்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தாங்க. அப்படி 2015-16 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2,00,000 கோடியாக இருந்த கடன் இப்போ காலகட்டத்தில் எவ்வளவு கோடியாக உயர்ந்துள்ளது இதுதான் கேள்வி. இதற்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9,26,956 கோடியாக நம்மளோட கடன் சதவீதமானது உயர்ந்திருக்குங்க. அதாவது அப்போ 2 லட்சத்துக்கும் 9 லட்சத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 7 லட்சம் கோடி கடன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த கடன் கவர்மெண்ட் தான் வாங்குதுன்னு நினைக்க வேணாம். இந்த கடனுக்கான பொறுப்பு நமக்கும் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தர் தலையில இந்த கடனை சுமத்துவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் கடனோட சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆணவ கொலை